மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். உலகமெல்லாம் வாழக்கூடிய சாணக்கியா ஊடக அன்பர்களுக்கு அன்பு நிறை வணக்கங்கள். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு நாள் பொன்னாள், நன்னாள். எங்களை போன்றவர்களுக்கு இந்த நாள் தமிழகத்தில் மறக்க முடியாத ஒரு இதயத்தில் மீண்டும் 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 நினைவலைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான இந்த நானிலம் போற்றக்கூடிய ஒரு நன்னாள். விண்ணளவு புகழ் வந்து சேர்ந்தபோதும் விண்ணை நோக்கி நடக்காமல் மண்ணை நோக்கி நடந்த மாதரசி அவதார திருநாள். என் அன்புக்குரியவர்களே, திருவரங்கம் தொடங்கி திரையரங்கம் வரை தொட்டதெல்லாம் பொன்னாக்கிய ஒற்றை பூமகள். திருவரங்கம் தொடங்கி திரையரங்கம் வரை தொட்டதெல்லாம் பொன்னாக்கிய ஒரே பூமகள். இன்னும் ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால், தமிழக மக்களுக்கு ஏஎம் பிஎம் பார்க்காமல் பணியாற்றிய ஒரே சிஎம் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய புரட்சி தலைவி என்றும் அகிலத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் அம்மா என்று அழைத்த அந்த தாய்மையின் அவதார திருநாள் இந்நாள். நான் நினைத்து பார்க்கின்றேன், தகரம் கூட சிலர் தொட்டால் தங்கமாக மாறுகிறது, தகரம் கூட சிலர் தொட்டால் தங்கமாக மாறுகிறது. தாயே, உன்னால் மட்டும்தான் குப்பனும் சுப்பனும் அரியாசனத்தில் சரியாசனம் பெற முடிந்தது. உன்னால் மட்டும்தான் குப்பனும் சுப்பனும் அரியாசனத்தில் சரியாசனம் பெற முடிந்தது. உன்னுடைய ஆளுமை திறத்தை சொல்வதா, அல்லது நடிப்பின் ஆற்றலை சொல்வதா, இறை பக்தியை சொல்வதா? ஆங்கிலத்திலே அற்புதமாக சொல்வார்களே கரிஷ்மா என்று. அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அந்த தியாக தீபமே, உன்னை பற்றி ஒருவரை நினைத்து பார்க்கிறேன். திட்டங்களே திகைத்து போகும் திட்டங்கள் தந்த தாயே, திட்டங்களே திகைத்து போகும் திட்டங்கள் தந்த தாயே, உண்மையாகவே தொண்டனுக்கு நீங்கள் அம்மா மட்டுமல்ல, இன்னொரு பிரம்மாவும் கூட. உங்களுடைய சேவைக்கு சேவை வரி விதித்திருந்தால் என்றைக்கோ இந்தியாவின் கடனை அடைத்திருக்கலாம் என்று வேடிக்கையாக சொல்லுவார்கள். எத்தனை ஆளுமை திறன் படைத்தவர்களும் உங்கள் ஒற்றை பார்வைக்கு மகிடிக்கு மயங்கிய பாம்பு போல சுருண்டு படுத்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் அருகிலிருந்து மூச்சுக்காற்றை சுவாசித்து பார்த்திருக்கிறோம். உங்களுடைய மேன்மையை அதிகாரிகள் சொன்னதை கேட்பதா, அமைச்சர் பெருமக்கள் சொன்னதை கேட்டதா, அல்லது உங்களுடைய அருகிருந்து பணியாற்றிய அன்பு சகோதரர் பூங்குன்றன் அவர்களும் சூரிய நாராயணனும் எழுத்தெண்ணி எழுதிய அந்த மேன்மையை பற்றி சொல்வதா? எதை மக்களுக்கு சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. அம்மா, இந்த மண்ணுலகத்தில் எல்லோருடைய இதயங்களும் லேப்டாப் என்றுதான் துடைக்கும். லேப்டாப் என்று துடித்த இதயங்களை லேப்டாப் என்று துடிக்கச் செய்தது உங்களுடைய வார்த்தை தான். நான் நினைத்து பார்க்கிறேன், இருவிரல் கொண்டு எழுதியவன் கரும்பலகையில், இருவிரல் கொண்டு எழுதியவன் கரும்பருகையில், 10 விரல் கொண்டு கணினியில் எழுத வைத்த கருணை தாயல்லவா நீங்கள். அன்புக்குரியவர்களே, நான் நினைத்து பார்க்கின்றேன், தாய்ப்பாலுக்கு தனியறை தர வேண்டும் என்று. மூளை முடுக்கெல்லாம் பெண்கள் பேருந்து நிலையத்திலும், மருத்துவமனைகளிலும், திருக்கோயில்களிலும், தொடர்வண்டி நிலையங்களிலும் வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா என்று பாரதி எழுதுவானே, அந்த தாய்ப்பாலை குடிக்கின்ற போது அச்சம் தவிர்த்து உச்சம் தொடுகின்ற வகையில் பெண்கள் செம்மாந்து தர வேண்டும் என்பதற்காக தாய்ப்பாலுக்கு தரியறை தந்த தாயே, உங்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். காவிரியை நடமாடச் செய்தது நீங்கள்தானே. அம்மா என்பது புரட்சி தலைவி என்பதும், அம்மா என்பதும் புரட்சி தலைவி என்பதும் ஒரு ஒற்றை சொல் என்று பல பேர் நினைப்பார்கள். இல்லை, 2 கோடி தொண்டர்கள் உச்சரித்த மூல மந்திரம் அம்மா என்கின்ற ஒற்றை வார்த்தை. இந்த ஆளுமை படைத்த தாயே, பாரதி எழுதுவான், பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் இயற்றுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று.
அந்த பாரதி கண்ட உண்மையான புதுமை பெண் நீங்கள்தான். அரசியலில் எதிரிகளை ஓட விடுவது என்பது தெரிந்த கதைதான். ஆனால் ஓடவிட்டு அரசியல் பாதையில் தனக்கு எதிரிகளே இல்லாமல் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கிய பெண் சிங்கம் ஒருவர் உண்டென்றால் அது புரட்சி தலைவி அம்மாதான். உங்களுக்கு திருச்சி பூர்வீகமாக இருந்தாலும் கூட நீங்கள் பிறந்த இடம் பெங்களூர். என் அன்புக்குரிய தாயே, அந்த ஜெயராம் வேதா என்கின்ற அற்புதமான தம்பதியர் பெற்றெடுத்து வேதா நிலையம் என்று தாயின் பெயராலேயே இல்லம் கண்ட நீங்கள் அந்த சத்தியத்தாய் பெற்றெடுத்த சரித்திர மகளாக 24/2/1948 பிறந்தீர்கள். உங்களை உங்கள் உறவினர்கள் எப்படி அழைத்தார்கள்? கோமலவல்லி என்று அழைத்தார்கள். உங்களுடைய மூதாதையர்கள் அம்மு என்று அழைத்தார்கள். ஆனால் தமிழகம் ஒட்டுமொத்தமாக அம்மா 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 என்று அழைத்தது. தாயே, உங்களுடைய இளமை பருவத்தினுடைய அற்புதமான கல்வி பயின்ற பிஷப் கார்டனுடைய வாழ்வியலை சொல்வதா, அல்லது சர்ச் ஃபார் கான்வென்ட்டில் நீங்கள் படித்து பரிசு பெற்றதும் மதிப்பெண்களில் முதன்மை பெற்றதும் முந்தி தவம் கிடந்து 300 நாள் தவம் கிடந்து என்று தொந்தி சரியே என்று பட்டினத்தார் பாடுவானே, அப்படிப்பட்ட அந்த தாயின் வழியெல்லாம் பொறுத்து கொண்ட தாய் ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன்மகளை சான்றோன் என கேட்ட தாய் என்கின்ற வகையில் நெருப்பு பாதையில் நீந்தி 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 இன்றைக்கு உலக அரசியல் வரைபடத்தில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த தமிழச்சியாக நீங்கள் மண்ணுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம். என் அன்புக்குரிய தாயே, இளம் வயதிலேயே இசை உங்களுக்கு இயல்பாக வந்தது. நாட்டினியத்தினுடைய நளினம் அப்படியே தென்றல் காட்டு வீசி மேனியை தீண்டுவது போல நாட்டியம் உங்களுக்கு கைவந்த கலையாக போனது. நடிப்பு உங்களிடத்தில் தவம் கடந்தது. ஆங்கில உச்சரிப்பு லிங்குஸ்டிக்ஸ் என்பார்களே, அந்த ஒளிக்குறியீடு, உங்களுடைய ஒளிக்குறியீடை கண்டு உலகமே வியந்து பார்த்தது என்று சொன்னால் எதை சொல்லுவது? பாரதி சொல்லுவான், யாமறிந்த மொழிகளிலே அறிவது வேறு, தெரிவது வேறு, புரிவது வேறு. இன்றைக்கு இருமொழி கொள்கை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த மொழியும் கற்பதில் தப்பில்லை, எந்த மொழியையும் நேசிப்பதில் தப்பில்லை. அவனவன் அவன் தாய்மொழியை குற்றமற கற்க வேண்டும், பிற மொழிகளை நேசித்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை ஊருக்கு உறக்கச் சொன்ன தாயே, உங்களுடைய தமிழின் ஆளுமையை சொல்லுவதா, ஆங்கிலத்தின் நுட்பத்தை சொல்வதா, சரளமாக இந்தி பேசுவீர்களே அதை சொல்வதா, அல்லது கன்னடத்து மனிதர்களை கண்டால் அப்படி மடை திறந்த வெள்ளமாக கண்டனம் பேசுவதை சொல்லுவதா, சில சமயங்களில் சட்டப்பேரவையில் தெலுங்கில் கேள்வி கேட்டவருக்கு தெலுங்கிலேயே பதில் சொன்ன பாங்கை சொல்வதா? இப்படி ஒரு பெண்மணியால் ஆளுமையோடு இருக்க முடியுமா என்று நினைத்தால் அவர்கள் வளர்ந்து 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 ஆலமரம் போல உயர்கின்றீர்கள். 1000ல் ஒருவனாய், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனாய், மீனவ நண்பனாய், ஏழைகளின் ஒளிவிளக்காய் வாழ்ந்த எம்ஜிஆரோடு கரம் பற்றி, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் சுமார் 28 படங்களில் வெற்றி கொடி நாட்டி 1000ல் ஒருவனாய் பெண்களினுடைய அடிமை விலங்கை ஒடித்த அந்த மன்னாதி மன்னனோடு சேர்ந்து நீங்கள் தமிழகத்தில் புதிய பூபாலத்திற்கு அகழ்விளக்கை ஏற்றி வைத்தீர்கள். அம்மா, திரைத்துறையில் கொடிநாற்றிய நீங்கள் வாசிப்பை நேசித்தீர்கள். மனிதன் மேலிருந்து கீழே படிப்பதனுடைய நோக்கமே கீழிருந்து மேலே செல்ல வேண்டும். அதை தாள் என்று நினைத்து புரட்டாமல் தன்னை காக்கும் வாள் என்று நினைத்து நீங்கள் பக்கம் பக்கமாக புரட்டி புரட்டி திரைத்துறையின் ஓய்வு நேரத்தில் படித்து படித்து வெற்றி கொடியை நாட்டிய தாயே, தாய் பத்திரிகையிலும் கல்கியிலும் நீங்கள் எழுதிய தொடர்கதைகளையும் அந்த அற்புதமான எழுத்துக்களையும் இன்றைக்கும் நினைக்கின்ற போது எழுத்தண்ணி வாசிக்கின்ற வாசகர்களின் நேசத்திற்கு நீங்கள் இதயத்தில் இடம் பிடித்தீர்கள் என்பதை இந்த நாடு நன்கு அறியும். 1982 பொன்மனச் செல்வன் புரட்சி தலைவர் ஒற்றை புன்னகையில் உலக மக்களின் உள்ளங்களை கவர்ந்த அந்த எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக மட்டுமல்ல, அவருடைய கனவு திட்டம் வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதனுக்கு உணவிட வேண்டும், தனிவொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அடித்திடுவோம் என்கின்ற வார்த்தைகளுக்கு வளம் சேர்த்த அந்த சத்துணவு தந்திட்ட சரித்திர நாயகனுடைய அந்த கொள்கை திட்டத்தினுடைய அடி நாதமாக நீங்கள்தான் விளங்கினீர்கள். திருச்செந்தூர்
உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்புமுனை. பல பேருக்கும் முருகப்பெருமானால் தான் வாழ்க்கையில் திருப்புமுனை வருகிறது. அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி. முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற நீங்கள் எல்லாம் வல்ல திருச்செந்தூரினுடைய அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் செய்த புதுமையான யுத்தியும் உங்களுடைய தைரியமும் கண்டு இந்த நாடு வியந்தது. அங்கிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பறக்கின்றீர்கள். மாநிலத்தில் நீங்கள் அரசியலில் தொடங்கிய பயணம் மாநிலங்களவை உறுப்பினராக வளர்ந்து நெடிந்து ஒரு காலத்தில் அதிகாலையில் கூவக்கூடிய சேவலையே தன் சின்னமாக பெற்று முதன் முதலில் தமிழ்நாட்டு அரசியலில் சட்டப்பேரவையில் கதிரவன் உதிப்பதற்கே காரணமாக இருந்த கூவுகின்ற சேவலையே தனக்கு கொடியாக்கி கொண்ட முருகனைப் போல கூவுகின்ற சேவலை சின்னமாக பெற்று நீங்கள் சட்டப்பேரவையின் தமிழகத்தின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவராக அடியெடுத்து வைத்து ஆர்ப்பரிப்பான செயல்களை செய்தீர்கள். எதிரிகளினுடைய மனமெல்லாம் விளையாட்டு திடலாக மாறியது. 1991 இணைக்கப்பட்ட கடகத்தை இலையை அலையலையாக பரவச் செய்த பெருமை உங்களையே சேரும் தாயே. தமிழனுக்கும் இலைக்கும் எவ்வளவு தொடர்பு என்பதை இந்த மண்ணுக்கு சொன்னீர்கள். வந்தவுடன் வரவேற்று வாசலில் உபரிக்கும் வாழை மரத்தின் அழகு சேர்ப்பது வாழை இலை. தமிழன் தலைவாழை இலை போட்டுத்தான் சாப்பிடுவான். அவன் சாப்பிடுவதில் அற்புதமான சாம்பாரில் மணப்பது கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லி இலையும். அவனுடைய கூட்டு பொரியலோடு அவன் உடம்புக்கு நல்லது செய்கின்றது. தம்பி தீக்கணல் சொல்வதைப் போல அற்புதமான கீரை இலைகள். சாப்பிட்டவுடன் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாவதற்கு பயன்படுத்துவது வெற்றிலை. அப்படிப்பட்ட இலையை தமிழகத்தில் அலையாக நிலைநிறுத்தி லட்சோப லட்சம் தொண்டர்களோடு நீங்கள் இயக்கப் பணியையும் சமூக பணியையும் சமுதாயப் பணியும் ஆற்றினீர்கள். காவிரியை கொண்டு வந்ததை சொல்வதா அல்லது பெண் காவல் நிலையம் கண்டதை சொல்வதா? 69% இடஒதுக்கீட்டினுடைய அந்த நெருப்பு பாலத்தில் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு அதை இங்கே நடைமுறைப்படுத்துவதற்கு மெழுகுவர்த்தியாக உருகியதை சொல்வதா? தமிழுக்கு மாநாடு கண்ட பெருமையை சொல்வதா? அல்லது ஏழை பிள்ளைகள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் பாடுவார்கள் தாயும் தந்தையும், ஆறாரோ ஆறிராரோ ஆறடித்த கண்ணாலே அத்தை அடித்தாலோ அரளிப்பு சென்றாலே மாமன் அடித்தானோ மல்லிகப்பு சென்றாலே கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்மணியை நீனுரங்கு அடித்தாரை சொல்லியடு அவதாரம் போட்டிடுவேன் தொட்டாரை சொல்லியடு தோல்விடங்கு போட்டிடுவேன் என் கண்ணை நீ எடுகிற தண்ணி மஞ்சள் சிறகடித்து மருதாணி வேரோடு இஞ்சி சிறகடித்து எடும்பிச்ச வேரோடு என்று பாராட்டி சீராட்ட வேண்டிய தாய் தன் பிள்ளைகள் பெண் பிள்ளை என்பதனால் அவர்களை தூக்கி எறிகின்ற போது பாசக்கரம் நேசக்கரம் நீட்டி தொட்டில் குழந்தை திட்டம் தந்த உங்களுடைய செயலை உடம்பெல்லாம் சுருக்கத்தை பெற்று உலகத்தின் முதல் அழகி என்று பட்டம் பெற்ற தொண்டால் அழகால் நிமிர்ந்த அன்னை தெரசாவால் பாராட்ட பெற்றவர் அல்லவா நீங்கள்? உங்களுடைய எந்த செயலை சொல்வது எதை விடுப்பது என்றே எனக்கு தெரியவில்லை. தமிழனுக்கு, ஏழைகளுக்கு, விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்திற்கு ஆடு மாடு தந்ததை சொல்வதா? பெண் குழந்தைகளின் கல்விக்கு உதவியதை சொல்வதா? தாலிக்கு தங்கம் தந்தது சொல்வதா? இவை எல்லாவற்றிற்கு மேல் உலகத்தில் மனிதன் மனநிறைவோடு வாழ்வது உண்ணும் சோறில்தான். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாதே என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஏழைகளும் இல்லாதவர்களும் வயிற்று பசியை போக்கக்கூடிய அணையா அடுப்பைப் போல தமிழகத்தில் அம்மா உணவகம் கண்ட அன்னையே உங்களுடைய சாதனைகளை என்னவென்று சொல்வது? பட்டியல் போடுவதற்கு பல நாளாகும். வானலாவிய புகழ் படைத்த உங்களின் பெருமையை வடிகுழாயிலிருந்து வருகின்ற நீரைப் போலத்தான் சாணக்கியாவில் பதிவு செய்திருக்கிறேன். உங்களுடைய பெருமைகள் என்பது எண்ணிலடங்கா எழுத்திலடங்கா. தமிழகத்தின் சிறப்பை மட்டுமல்ல, தமிழின் சிறப்பை மறந்து விடாதீர்கள். உலகத்திலேயே முதல் இலக்கண நூலை படைத்தவன் அகத்தியன். அகத்திய மாமுனி அத்தனை சிறப்பையும் கமண்டலத்துக்குள் அடக்கி காவிரியை கொண்டு வந்து போல இந்த தாயினுடைய பெருமையை பறந்து விரிந்ததை ஒரு கமண்டலத்து நீரைப் போலத்தான் தந்திருக்கின்றேன். தாயே, இனி அரசியலில் எத்தனை பேர் வந்து போகலாம். உங்களுக்கு முன்பும் சரி, உங்களுக்கு பின்பும் சரி, அரசியலில் எப்படி வரலாற்றில் கிமு கிபி என்பார்களோ
அப்படி தமிழக அரசியல் வானில் அம்மாவுக்கு முன் அம்மாவுக்கு பின் என்றுதான் இனி வருங்காலம் பேசும். சாதாரண மனிதனையும் அரியாசனத்தில் சரியாசனம் தந்து தன் நெஞ்சை நேர்படச் செய்த அந்த உத்தம தாயை ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். உலக வரைபடத்தில் மண்ணை தோண்டி தங்கத்தை எடுப்பதுதான் மரபு. மண்ணை தோண்டி தங்கத்தை எடுப்பதுதான் மரபு. முதலில் உலக வரைபடத்தில் மண்ணை தோண்டி 2 தங்கங்களை நாம் புதைத்திருக்கிறோம். ஒருவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மற்றொருவர் புரட்சி தலைவி அம்மா. அம்மா என்கின்ற இந்த ஒற்றை சொல்லினுடைய புகழ் நாம் குடிக்கும் நீரிலும் சுவாசிக்கும் காற்றிலும் விதைக்கும் பயிரிலும் என்றும் நிலைத்து நிற்கும். உங்களுடைய சாதனைகளை சரித்திரம் பேசும். தாயே, உங்களுடைய ஒரு வார்த்தை தமிழகத்தின் திருவார்த்தையாக, உங்களுடைய ஒற்றை சொல் மூல மந்திரமாக இருந்ததை இனி எக்காலமும் யாராலும் மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. உங்களுடைய அவதார திருநாளில் இன்று உங்களை நாங்கள் நினைவில் நிறுத்துகின்றோம். லட்சோப லட்சம் பெண்களுக்கு மட்டுமல்ல, வாழ்வில் முன்னேறத் துடிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வாழ்க்கை படத்திற்குள் இருந்து நீங்கள் பாடமெடுக்கின்றீர்கள். சாணக்கியா சார்பாக உங்களுக்கு இதய அஞ்சலியை செலுத்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை விண்ணிலிருந்து உங்களுக்கு மண்ணிலிருந்து தெரிவிக்கின்றோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நேயர்களை மற்றொரு பதிவில் சந்திக்கின்றோம். உங்கள் சாணக்கியா வாயிலாக.